இல்லாம பேசாத. இந்த வண்டி எங்கிருந்து தூக்குறியா இல்ல நான் புல்டோசர் வச்சு அந்த வண்டியை நொறுக்கட்டுமா? கிழவி, உனக்கு எவ்வளோ திமிரு? என் வண்டியை இடிப்பேன்ற? பாரு, கிளவி கிளவி என்ன வாய உடைச்சிருவேன். ஏய் அறிவு, கைய விடுடி. அறிவு வேணாடி, கைய விடுடி எரும மாடு. அறிவு விடு, அறிவு விடு, அறிவு கைய விடு. அறிவு சொன்னா கேளு, கைய விடு. கிழவி, இந்த கை தானே என்ன அடிக்க வந்தது. ஏய் விடுடி, வலிக்குதுடி எரும மாடு, விடுடி. ஓ பைத்திய காட்சி, என் கைய முறிச்சு புட்டா பாரு. என்னதே திரும்பியும் பைத்திய காட்சின்றியா நீ? உன்ன ஏய் மகா மகா அவள புடி. ஏய் அறிவு சொன்னா கேளு, வா போலாம். இல்லக்கா, என்ன பேச்சு பேசுதுக்கா அது? இப்படியே விட்டனா இன்னும் ரொம்ப ஓவரா பண்ணோம். இன்னைக்கு அது கையை முறிச்சு போடுறேன், இருங்க. என்னாச்சுக்கா, என்ன பிரச்சனைங்க? ஐயோ இவ்வளங்களா, நம்ம கையை முறிச்ச கதை தெரிஞ்சா ஊரெல்லாம் பரப்பிடுவாளுங்களே. தெரியக்கூடாது. ருக்கு, அப்படியே கையை மறைச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணு. அது ஒன்றும் இல்லம்மா, தோ நிக்கிறாளே இந்த அறிவு. இவளை எத்தனையோ முறை நடு வாசல்ல பைக்கை நிறுத்தாதன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் இன்னும் வந்து நடு வாசல்ல நிறுத்துறாமா. அதான் கோவம் வந்து 2 கேள்வி கேட்டனா அப்படியே துள்ளின்னு வரா. ஒரு பெரியவங்கன்னு கூட ஒரு மரியாதை இல்லை. ஏ கிழவி, இன்னொரு முறை பேசின திரும்பியும் கையை உடைச்சிருவேன். ஏய் அறிவு, அதுதான் மென்டல்னு தெரியும்ல, வா போலாம். ஆமா அறிவு, வா வீட்டுக்கு போலாம். இல்லக்கா, இந்த கிழவிக்கு இன்னைக்கு முடிவு கட்டாம நான் வரமாட்டேன். ஏய் அறிவு சொன்னா கேளு, வா போலாம். கிழவி, இன்னைக்கு தப்பிச்சிட்ட. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நீ மாட்டுவே என்கிட்ட, அப்ப இருக்கு உனக்கு. ஐயோ போயிட்டாளா? பாவி சண்டாளி, என் கைய முறிச்சு புட்டாளே. நல்லா இருப்பாளா அவ? ருக்கக்கா, ஐயோ இவளுங்க வர கூப்பிடுறாளுங்களே. கோவமாவே மூஞ்ச வச்சுப்போம். நடந்த எதுவும் தெரிய வேணாம், அப்புறம் நம்மளுக்கு தான் அசிங்கமாயிடும். என்ன ஃபாத்திமா? அக்கா என்னக்கா சண்டை? ஏதோ கையை உடைச்சிட்டேன்னு சொன்னா. ஆமாவாக்கா. என்னது, என் கையை உடைப்பாளா? அவ கையை நான் முறிச்சிட மாட்டேன், என் கையை உடைக்க வரும்போதே. அப்படியா? நல்ல வேலை எதுவும் ஆகல. ஃபாத்திமா, வீட்டுக்கு போய் பேசலாம். இங்கே நின்று அசிங்கமா இதுக்கு ரோட்ல பேசணும். வா வீட்டுக்கு போலாம். சரிங்கக்கா, வாங்க போலாம். இனிமே இந்த தெருவில் என்கிட்ட பேசணும்னா கூட பயப்படணும். யார்கிட்ட வந்து வம்பிழுக்கிறாளுங்க? இந்த ருக்மணி சும்மா விட்டுருவனா? ஏய் மது, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் ஜாயின் பண்ணியிருந்தால, எப்படி இருந்தது? ஓகேடி, எனக்கு இந்த ஆஃபீஸ் செட் ஆயிடுச்சு. ஓ, அதுக்குள்ளே ஆஃபீஸ் செட் ஆயிடுச்சா? ஆமாண்டி, எனக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சு. இந்த ஆஃபீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை வரு, என்னோட ஃப்ரெண்ட் பூஜா இருக்கால்ல, அவளும் என் ஆஃபீஸ் தான். ஒரு சின்ன திருத்தம், பூஜா அக்கா உன்னோட ஆஃபீஸ் இல்லை, நீ தான் அந்த அக்காவோட ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்க. சரி சரி போதும். மது, உனக்கு ஒர்க்கெல்லாம் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? நீ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கியா? இல்லை வரு, 1 வீக் ட்ரைனிங் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏய் வரு, உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. நான் அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன்ல, இன்டர்வியூக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவுமே என்கிட்ட கேட்கவே இல்லடி. என்னடி சொல்கிற? ஆமாம் வரு, இன்டர்வியூக்கு ஏற்ற மாதிரி எந்த வித கொஸ்டின்ஸும் என்கிட்ட கேட்கல. சும்மா ஃபார்மலாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அவ்வளோதான். இப்போலாம் ஆஃபீஸில் அப்படி தாண்டி கேட்குறாங்க. என்னோட ஃப்ரெண்டோட அக்கா கூட இன்டர்வியூ போயிருந்தாங்களாம். அவங்களுக்கும் சும்மா எங்கேருந்து வரீங்க, உங்களுக்கு ட்ராவலிங் டைம் எவ்வளோ நேரம் ஆகும், இந்த மாதிரி பேசிக்காக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போலாம் நிறைய கிராஜுவேட்ஸ் இருக்காங்கல்ல, அதனால எதுக்கு தேவையில்லாமல் கொஸ்டின்லாம் கேட்கணும்னு விட்டுடுறாங்க போல. ஒரு வேளை அது கூட ரீசனாக இருக்கலாம்ல. உனக்கு வேலை கிடச்சிச்சின்னு ஹாப்பியாக இரு. ஆமாம் வரு, வேலை கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். வேலை மட்டும் கிடைக்காம போயிருந்ததுன்னு வச்சுக்கேன், எனக்கு நெக்ஸ்ட்டு கல்யாணம் தான். அந்த பாட்டி வந்து வீட்டில் உட்காந்துருக்கோம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க மது, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இன்னும் 2-3 வருஷத்துக்கு நீ ஜாலியாக வேலைக்கு போ. அதுக்கப்புறமா உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. யாருக்கு தெரியும், உனக்கு லவ் மேரேஜாக கூட இருக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நீ கண்டதை பேசாத. உண்மையாக தாண்டி சொல்கிறேன், அப்படி கூட இருக்கலாம்ல. அக்கா விடுங்கக்கா. நீ உள்ள வான்னு சொன்ன. அக்கா ஏங்கா என்ன இப்படி இழுத்துட்டு வரீங்க? இங்க பாரு அறிவு, உள்ள போய் உட்காரு. நான் சொன்னா என் பேச்சு கேட்பல. ச்சே, டென்ஷன் பண்றாங்கப்பா. அறிவு, அதுதான் மென்டல் மாதிரி பண்ணதுன்னா நீ ஏன் கூட கூட பேசிட்டு இருக்க? பின்ன பேசாம வாய் மூடிட்டு அமைதியா இருக்க சொல்றீங்களா? இப்படியே எல்லாரும் அமைதியா இருக்கிறதுனால தான் அது ஓவரா பண்ணுது. சரிடி, கோவப்படாத, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. அம்மா, என்னம்மா பிரச்சனை?
ஏன் அறிவக்காவை திட்டிட்டு இருக்க? ஏய், அந்த ருக்கு கிட்ட சண்டைக்கு போய் 2 பேரும் சண்டை மாட்டிக்கினாங்க தெரியுமா? இவ வேற அது கையை போட்டு முறிச்சிட்டா. என்னடி 2 பேரும் இருக்கிறீங்க? ஒண்ணுலமா, அறிவக்கா பண்ணதை சொன்னியா? அது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ, அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்காம போயிட்டேனே. இவளுங்களுக்கு திமிரு கூடி போயிருக்கு. அவளே கோபத்துல இருக்கா, நீங்க வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. அம்மா, நாங்க எங்கம்மா ஏத்தி விட்டோம்? சும்மா நீயும் அந்த கிளவி மாதிரி தேவையில்லாம பேசாத. யாரடி பேசுறா தேவையில்லாம? வாயப்பா. கா, நீ எதுக்கு பசங்களை மூஞ்சி காட்டுற? போக்கா, போய் எனக்கு தண்ணியோ இல்ல ஜூஸோ எதுனா எடுத்துன்னு வா. சரி, நான் வர வரைக்கும் இங்கே இரு. திருப்பியும் சண்டைக்கு வந்து ஓடிடாத. ஐயோ, போக மாட்டேங்கா, போக்கா. கிளவி தப்பிச்சுட்டா. ஆமா அறிவக்கா, என்னாச்சு? எதனால சண்டை? அது ஏன்டி கேக்குற? இன்னைக்கு காலையில அண்ணன் வேலைக்கு போகும்போது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால ஓரமா பைக்கை நிறுத்திட்டு அவரு கேப் பிடிச்சி போய்க்கிறேன்ட்டு கிளம்பிட்டாரு. இப்ப நான் வந்து உங்க அம்மா கிட்ட பேசிட்டு திரும்பி வீட்டுக்கு போலான்னு போறேன். இந்த கிளவி நடுரோட்ல நின்று கத்தின்னு இருந்தா. அறிவில்லாதவளேன்னு கூப்பிடுறாடி என்ன. எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. போய் என்னன்னு கேட்டா, வண்டி எதுக்கு நடுரோட்ல நிறுத்திக்கிறேன்னு கேக்குறா. இல்லையே, நான் வரும்போது கூட பைக் ஓரமா தானே நின்றுட்டு இருந்தது, நடு ரோட்ல எல்லாம் இல்லையே. பார்த்தல, ஓரமா தானே நிக்குது. ஆனா இவ நடு ரோட்ல தான் உன் பைக் நிக்குதுன்னு என்ன சண்டை வலிக்கிறா. இது எப்படியாப்பட்ட லூசு பாரு. நான் என்ன சொல்றதுனே தெரியல. தேவையில்லாம சண்டை வலிக்குது. அதுவும் என்ன கண்டா அதுக்கு ஆகவே மாட்டேங்குது. சும்மாவாக்கா விட்டுட்டு வந்தீங்க? சும்மா விட்டு வந்தனா? அதான் உங்க அம்மா சொன்னாங்கல்ல, என்னை அடிக்கிறதுக்கு வந்துதா அப்படியே கையை முறிச்சிட்டேன். இதெல்லாம் அந்த கிழவிக்கு பத்தாதுக்கா. இனிமே நம்ம பேச்சுக்கே வரக்கூடாது. அந்த மாதிரி எதனா பண்ணி விடணும். ஏய் லூசு, அந்த அக்காவே கோவத்துல ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீ வேற ஏத்தி விட்டுட்டு இருக்க. ஏய் சுமார் மது, உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? அது சரியான விஷம். ஒரு முறை இப்படியே சும்மா விட்டா திருப்பி நம்ம பேச்சுக்கே வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அறிவக்கா பண்ணது கரெக்டு தான். அந்த கிழவிக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சும்மா இரு வரு. சரி மது, அந்த கிளவியை விடு, அதை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நீ ஆஃபீஸ் போயிட்டு வந்தியே, என்னாச்சு? எப்படி இருந்தது முதல் நாள்? நல்லா இருந்தது அறிவக்கா. எனக்கு அந்த ஆஃபீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் இவகிட்ட பேசிட்டு இருந்தேன். பிடிச்சிருக்கா? சரிதான். காலையில பஸ் வரும்ல உங்களுக்கு? இங்கிருந்து மெயின் ரோட் போய் ஏறணும் தானே? இல்லைக்கா, நாங்கள் 2 பேர் வரோம்ல, அதனால இனிமேல் கேப் அனுப்புறேன்னு சொல்லி எங்கள் எம்டி சொல்லியிருக்காரு போல. என்னடி சொல்ற? உங்க 2 பேருக்கு மட்டும் கேபா? ஆமாக்கா, இவ்வளோ நாளாக கிடையாது. ஆனால் இனிமேல் கேப் வரும். இவ்வளோ நாள் பூஜா தனியாக போயிட்டு இருந்தால, அதனால இல்லை. இப்போ நானும் போகிறேன்ல, அதனால கேப். என்ன இது சரியில்லையே. போன புதுசுலே கேப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்களா? எந்த ஊர்ல நடக்கும் இது? அறிவக்கா, எங்கள் எம்டி ரொம்ப நல்லவருக்கா. அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் நினைப்பாராம். அதனால தான் ட்ராவலிங்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் பார்த்து செய்வாராங்க்கா. ஆமாமா, பூஜா சொல்லியிருக்கா. அவங்க கேண்டீன் சாப்பாடு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, சூப்பரா செய்வாங்களாமே. ஆமா அறிவக்கா, சூப்பரா இருந்தது. சரி, நல்லபடியா வேலைக்கு போய் பொழைக்கிற வழியை பாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த கிழமை கூட சண்டை போடாம இருங்கக்கா. நீ வேறடி, நானா தேடி போய் சண்டை போடுறேன், அதுவா வருது. நான் என்ன பண்றது? ஆனா இன்னொரு முறை என் பேச்சுக்கு வந்துச்சு, அது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. வாங்க உள்ள வாங்க 2 பேரும். அநியாயமா கையை உடைச்சு புட்டாளே. என்னக்கா இது அநியாயமா இருக்கு? நம்மள உள்ள வான்னு கூப்பிட்டு இந்த அக்கா வந்து வெளியே உட்காந்துக்குச்சு. லிலி, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சரி ஓகே, இப்படி வந்து உட்காருங்கம்மா. அக்கா, ஏன்க்கா தேவையில்லாம அந்த பொண்ணுக்கிட்ட போய் சண்டைக்கு போறீங்க? ஃபாத்திமா, நான் ஒன்றும் சண்டைக்கு போகல. நீ பாத்தியா நான் சண்டைக்கு போனது? அவ வீட்டு வண்டியை எடுத்துட்டு வந்து நடு ரோட்ல விட்டு இருக்கா. அதை கேட்க தான் நான் போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அந்த அறிவில்லாதவ என்னை மதிக்கவே இல்லை. எப்படி பேசுறா பத்தியா? கொஞ்சம் கூட பெரியவங்களுக்கு மரியாதை தரணும்னு அவளுக்கு தெரியவே இல்லை பத்தியா? அவங்க அம்மா என்னதான் வளர்த்தாங்களோ தெரியல. கண்டிப்பா அவங்க அம்மாவை பார்த்தா நான் கேட்பேன், பொண்ணை எப்படி எந்த லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு. அந்த மாதவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அவன் எவ்வளவு அழகா இருக்கான். போய் இவ்வளவு போய் கூட்டு வந்திருக்கான் பாரு. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்ப நான் நம்ப மாட்டேன். ஆனா இவங்க பேரை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது, அது உண்மையா இருக்குமோன்னு. உங்க ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் நீங்க ஏங்க அவ கூட சண்டைக்கு போறீங்க? அதை தான் நாங்க கேட்குறோம்.
ஆமாக்கா, உங்க அறிவுக்கும் வசதிக்கும் அவெல்லாம் ஈடாவாளா? அவ கூட போய் ரோட்ல நின்று இப்படி சரிசமமா சண்டை போடுறீங்களே, அதை தான் நானும் கேட்குறேன். என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. நான் என் வசதியெல்லாம் பார்க்காம இறங்கி வந்து எல்லார் கூடவும் சரிசமமா பழகுறேன்ல, அதுதான் நான் பண்ற பெரிய தப்பே. எனக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கெல்லாம் ஃப்ரெண்டுங்க தெரியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பையன் கல்யாணத்தில் எப்படியாப்பட்ட ஃப்ரெண்டுங்க வந்தாங்கன்னு தெரியுமா? ஆமாக்கா, ஆமா பார்த்தோம், கார்ல வந்தாங்களே. ஆ, பார்த்தேல்ல. அப்படி ஒரு உயரமான இடத்துல இருக்கிற நான், ஹை லெவலில் இருக்க நான், அந்த அறிவுக்கிட்ட பேசினாலே அவள் அப்படி பூரிச்சு போயிருக்கணும். இவ்வளோ பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட பேசுகிறாங்களேன்னு அவள் யோசிக்கல. எப்படி பேசுகிறா பாருமா அந்த பொண்ணு. கொஞ்சம்னா மரியாதை இருக்குதா பாரு. விடுங்கக்கா, அவளுக்கு தான் அறிவில்லை. இவ்வளோ வசதியாக இருக்கிற உங்களை போய் பகைச்சிக்கிறாளேக்கா, அவளுக்கு தான்க்கா அறிவில்லை, விடுங்கக்கா. இல்லை லில்லி, எனக்கு மனசே ஆறல பெரு. அவள் எப்படிலாம் பேசுகிறா தெரியுமா? ஒரு நாள் அந்த மகாவோட பெரிய பொண்ணு இருக்குல்ல, அது பின்னாடியே ஒரு பையன் வந்துட்டு இருந்தான். இந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வருது. அதை நான் பார்த்துட்டேன். அதை கூப்பிட்டு அந்த பொண்ணை நான் கண்டிச்சேன். அதுக்கு அந்த அறிவு என்ன வார்த்தைலாம் என்ன பேசினா தெரியுமா? என்னக்கா சொல்றீங்க? அந்த மது பிள்ளையாக்கா? ஆமாம்மா அக்கா, அது ரொம்ப சைலண்டான பொண்ணாச்சே. பார்க்கறதுக்கு எல்லாம் அப்படிதான் இருப்பாளுங்க, எல்லாரும் கேடிங்க தான். என் பொண்ணெல்லாம் நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? பொத்தி பொத்தி வளர்த்தேன். அந்த மாதிரி நினச்சிட்டு தான் அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணலான்னு போனால் அந்த பொண்ணு என்ன கேட்குது, நீங்கள் எதுக்கு ஆண்டி என்ன இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுது. தப்பா நான் ஒன்றும் கேட்டுடலாமா? அந்த பையனும் நீயும் எதுக்கு பேசிக்கிட்டே வரீங்க, அந்த பையனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரந்தாமா கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு அவ்வளோ பேச்சு பேசிச்சு. கூட இந்த அறிவில்லாதவர் இருக்காளே, அந்த அறிவு அதுக்கு மேலே பேசினான். அதை அவங்க அம்மா கிட்ட சொன்னீங்களாக்கா நீங்க? ஆ, அப்போவே நான் மகா கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னேன். ஆனால் அவளும் புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க பொண்ணுக்கு தான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறா பாரு. இந்த மாதிரி ஒரு பெத்தவங்க இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க வீணா போகுதுங்க. ஆனா அக்கா, நீங்க சொல்றத நம்பவே முடியலக்கா என்னால. இங்கே பாருமா, என் வாயிலிருந்து உண்மை மட்டும்தான் வரும். நான் எந்த காலத்துலேயும் பொய்யே பேச மாட்டேன். உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக ஆயிட்டேன் ஒரு முறை. அப்போ கூட என் வாயிலிருந்து பொய்யே வரலன்னா பார்த்துக்கையே. ஆமாங்க்கா, நீங்க எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவீங்க, எனக்கு தான் தெரியுமே. எனக்கு நல்லா தெரியுதுமா, மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே நான் பேசுறது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பாரு, அந்த மது பொண்ணு அந்த பூஜா பொண்ணு கூட கூட்டணி போட்டுக்கிட்டு ரெண்டும் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வருதுங்க. பூஜா கூடயா? பூஜானா அந்த கனி அக்காவோட பொண்ணு தானே? ஆமாம்மா, அது இவளை விட மோசம்மா. அந்த பிள்ளை பஸ்ஸில் இருந்து இறங்கி அப்படி சிரிச்சுக்கிட்டே வரும். வாயே மூடாது. எப்போ பார்த்தாலும் மாடியில் நின்று ஃபோனு தான். அந்த ஹெட்செட்டை காதில் வச்சுதுன்னா எடுக்கவே எடுக்காதுமா. மது இருக்கால, அவளும் அந்த பூஜா பொண்ணு ஆஃபீஸில் தான் போய் சேர்ந்துருக்கிறாளாம். அதனால தான் ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்காங்க இன்னைக்கு. ஆ, நல்லா விளங்கிடும். ரெண்டும் இருக்குதுங்களே, எப்பப்பா இந்த தெருவை கெடுக்கிறதுக்குனே இருக்குதுங்க. அதுவும் மகா பெத்த பிள்ளைங்க ரெண்டுமே ஃபஸ்ட்டு. சரிக்கா, எனக்கு டைம் ஆகுது. என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருப்பான், நான் கிளம்புறேன்க்கா. இருங்கம்மா, காஃபி குடிச்சிட்டு போங்க. எங்கள் வீட்டுக்காரர் காஃபி போடுவார், இருங்க. இல்லை இருக்கட்டும்க்கா, நாங்கள் அப்புறமா வரோம். ஃபாத்திமாக்கா வாங்க போகலாம். சரிக்கா, நாங்கள் வரோம். ஆ சரிம்மா, போயிட்டு வாங்கம்மா. உங்களை மாதிரி 4 நல்லவங்க இருந்தாலே எனக்கு போதும்மா. நம்ம என்னம்மா ஊரு கதையாக பேசிக்கிட்டு திரியிறோம். நம்ம கதையை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு நேரம் இல்லை. இதில் வேற நம்ம புரளி பேசுகிறோன்னு சொல்லிடுவோங்கம்மா. ஆமாங்க்கா, நல்லவங்களுக்கே இங்கே காலம் இல்லை. பார்த்தீங்களா, நம்மளாம் யாரை பற்றியும் பேசுறதே இல்லை. ஆனால் நம்மளை எப்படிலாம் பேசுவாங்க தெரியுமா? அது என்னவோ கரெக்டு தான் பாத்திமா. நான் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைப்பேன், நல்லது மட்டும்தான் பேசுவேன்.
எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துவாங்க, சண்டைக்கு வருவாங்க. என்ன பண்ணுறது, நல்லவங்களுக்கு தான் கஷ்டம் வருமே. சரிக்கா, நேரம் ஆச்சு, நாங்கள் வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. போயிட்டாளுங்களா? ஊரு கதை ஊர் சண்டைனா போதுமே, வந்து உக்காந்துக்குவாளுங்க. ஆளுங்களையும் மூஞ்சியும் பாரு, ஊடு ஊடா போய் கதை கேட்கறதுக்கே இவளுங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். சி, முதல்ல இந்த மாதிரி ஆளுங்களை கைஷு கட்டணும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். ஐயோ, கையை வச்சு விட்டாலே பரதேசி. நல்லா இருப்பாளா அவளாம்? வலி உயிரே போதே அம்மா.